தமிழ் புத்தாண்டு நாளன்று இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சரியாக செய்தால் அந்த வருடம் முழுக்க பணம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். என்ன அந்த ரகசிய வழிபாடு தெரியுமா? இந்த தமிழ் ஆண்டு பிறப்பு எப்படி வழிபடுவது என்று தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு கிருஷ்ண பகவானை பிடிக்கும் என்றால் ஹரே கிருஷ்ணா என கமெண்டில் சொல்லுங்க. பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி நாம் விஸ்வாவசு ஆண்டு முடிந்து பராபவ ஆண்டுக்குள் காலடி வைக்கப் போகிறோம். பிறக்கப் போகும் இந்த ஆண்டு எல்லாருக்கும் நல்லதாக அமைய நம் இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் கடைபிடிக்க வேண்டும். அன்றைய தினத்தில் செய்யும் முதல் செலவு மஞ்சள், கல்உப்பு, குங்குமம் போன்ற மங்கலப் பொருள்களை வாங்குங்கள். வருடப்பிறப்பு வரும் முந்தைய நாளே வீட்டை சுத்தமாகப் பெருக்கி தூசியெல்லாம் எடுத்து கல்உப்பு கலந்த தண்ணீரில் துடைத்துக் கொள்ளுங்கள். அன்றைய தினத்தில் நம் சமைக்கும் உணவில் 6 சுவையும் இருக்கும்படி சமைத்தால் சிறப்பு. இனிப்பு, கசப்பு, காரம், துவர்ப்பு, புளிப்பு, உவர்ப்பு போன்ற 6 சுவை கொண்ட பொருளை வைத்து சமைத்து கடவுளுக்கு படைத்தால் சிறப்பு. இல்லையென்றால் நம்மால் முடிந்தவற்றை சமைத்து கடவுளுக்கு படைக்கலாம். ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு தூங்க செல்லும் முன் ஒரு தாம்பாளத்தில் முக்கனிகளான மா, பலா, வாழைப்பழத்தை வைத்து வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், பண நோட்டுகள், சில்லறை காசுகள், வெள்ளி, தங்கம் ஆபரணங்கள் வைத்து ஒரு சிறிய கண்ணாடி வைத்து அந்த தட்டை கடவுள் முன் வைத்து விடுங்கள். இதில் அனைத்தும் கண்டிப்பாக வைக்க வேண்டுமா என்று கேட்டால் இல்லை, நம் வீட்டில் உள்ள என்ன பழங்கள் இருந்தாலும் வைக்கலாம். வாழைப்பழம் கண்டிப்பாக கிடைக்கும், அதை மட்டும் கூட வைக்கலாம். அதில் தங்கம், வெள்ளிப் பொருள்கள் இல்லையென்றால் வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம் வைத்து சில்லறை காசுகளை கூட வைக்கலாம். அந்த தாம்பாளத்தை காலையில் எழுந்தவுடன் அதில் கண் விழித்தால் அந்த வருடம் முழுவதும் நம் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். அன்றைய தினத்தில் நம் பெரியவர்களிடமிருந்து காலில் விழுந்து வணங்கி ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டு 1 ரூபாயாவது வாங்கி நம் காசு வைத்திருக்கும் இடத்தில வையுங்கள். நமக்கு இளமையானவர்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணி காசு கொடுங்கள். வாழ்க்கை நன்றாக இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.